ஹாய் மக்களே! இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கரணையில இருக்க தளபதி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வந்து சொன்னாங்க. யூடியூப்பில் நிறைய வந்து பார்த்துருக்கேன் வீடியோ. நைட்டு 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு போனேன். கிறிஸ்மஸ் நைட்டு 12 மணிக்கு. போய் அங்கே போய் கேட்டால் குண்டாலாம் காலியாக இருக்குது. என்னங்க காலியாகிடுச்சு 12 மணிக்கு தானேங்க ஓப்பனுங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் டைம் மாற்ற மறந்துட்டோம். இதெல்லாம் 8 மணிக்கே ஓப்பன் ஆகிடும் அப்படின்ட்டாரு. சரி எங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தளபதி பிரியாணி கடையில் வந்து கேட்டு வாங்கிட்டு 2 பிரியாணி வாங்கினோம். ஃபஸ்ட்டு ஒரு தொக்கு பிரியாணி, ஒரு நார்மல் பிரியாணி வாங்கலாம் தான் பார்த்தோம். அப்புறம் கூட வந்த நாய்க்கு வந்து மூடு மாறிடுச்சு. அதனால் அவனும் வந்து நார்மல் பிரியாணியாக வாங்கிட்டான். அதனால் தொக்கு பிரியாணி டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சா, நிறைய ரைஸ் ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு கேசரி, ரைத்தா, அப்புறம் அந்த பிரிஞ்சால் இது கிரேவி வைக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன இதில் வந்து அந்த சில்லி வச்சுருந்தாங்க. சரி அதுவும் கொடுப்பாங்க போல் இந்த காம்போவில் அப்படின்னு நினச்சிட்டு தட்டை நீட்டிக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து ஏதோ ஏன்னா எதுக்கு நிற்கிறான்ற பார்த்துட்டாரு. ஸோ கொடுக்க மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அவர் பார்த்ததெல்லாம் தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் சரி பீஸ்லாம் பார்த்தா செம்ம சாஃப்டாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு நாக்கு வருது. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த இந்த பிரியாணி காலியாகிற வரைக்கும் கடை இருக்கும். 2 மணியோ 3 மணியோ அது வரைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் மிட் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா பள்ளிக்கரணை போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபோனிக்ஸ் மால் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இந்த சிக்னல் தாண்டி வந்ததுக்கப்புறம் ரைட் எடுத்திங்க இந்த ஹெவன்லி ஸ்கூப்ஸ் கடை வந்து இருக்கும். இது வந்து 24x7 வந்து இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினு. இதில் வந்து நீங்கள் எதுன்னு சூஸ் பண்ணிட்டு மெனுவில் வந்து இருக்கும், நிறைய டெசர்ட் இருக்கும். அதில் எந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு வேணுமோன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணி அதை நீங்கள் QR கோட் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேடிஎம், கூகுள் பே இதெல்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அந்த இது வந்து ரிங் சுற்றி அந்த கீழே எடுத்திருக்கோம். அதை வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். அது வந்து நான் ஷார்ட்ஸுக்காக எடுத்ததுனால அது கரெக்டாக தெரியுமா உங்களுக்கு தெரில. பார்த்திங்கன்னா நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். வந்து 60 ருபீஸ் வந்து அந்த குல்ஃபி வந்து ஆர்டர் போட்டான் அவன். அது வந்து இப்போ பாருங்கள் அது எப்படி எடுக்குதுன்னு. அவ்வளோ டமால்னு விழுந்துச்சா. இது பார்த்திங்கன்னா ரைட் சைட் கார்னரில் போயிடுச்சு. நான் வந்து சரி கீழே க்ரீன் லைட் எரியும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தேடுறேன். அந்த ரைட் சைட் கார்னரில் போனதுனால எனக்கு அந்த உள்ளே தெரியவே இல்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நான் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது வரல போல் அப்படின்னு என் முள்ளே மாட்டிச்சுன்னு. அப்புறம் அவன் அந்த கார்னர்லேருந்து எடுத்துட்டான். இது வந்து நான் இன்னொன்று ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டேன், கேசர் பிஸ்தான்னு சொல்லிட்டு. அதுதான் அது. அவன் ஆர்டர் போட்டது குல்ஃபி. அவன் சாப்பிட்டுட்டான், ஏந்தியும் சாப்பிட்டுட்டான். பைத்தியக்காரனை.